வணக்கம் நிக்கிதா. அதாவது கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாபூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை சுமார் 3 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள குளங்கள், குட்டைகள் நிரம்பி வழிகின்றன. குறிப்பாக விவசாயிகள் பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். தக்காளி உள்ளிட்ட பல்வேறு விவசாய பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளன. ஒரே நாள் இரவில் சுமார் நூற்றுக்கணக்கான குளங்கள் நிரம்பியுள்ளன. இது சிக்கபல்லாபூர் மாவட்டத்தின் நிலைமை. இந்த நிலையில் இன்று அதிகாலை சுமார் 3 மணி நேரம் பெங்களூரு நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பெங்களூரில் உள்ள ராஜாஜி நகர், பசவேஸ்வர நகர், சிவாஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இந்த மழையின் தாக்கம் அடுத்த 7 தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தென்மேற்கு பருவமழை என்பது ஜூன் மாதம் இந்த மே மாதம் 29ஆம் தேதி வாக்கில் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சற்று முன்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த 7 தினங்களுக்கு கர்நாடகம் மற்றும் கேரள மாநிலத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கடலோர கர்நாடகத்திலும் கனமழை நீடிக்கும் அடுத்த 7 தினங்களுக்கு என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பதற்கு முன்பே பெங்களூரு, சிக்கபல்லாபூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நிக்கிதா.